Welcome. This video is sponsored by EduQuest. EduQuest offering online digital marketing courses with affordable prices. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பனங்கற்கண்டு சாப்பிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் பறந்து போய்விடுமாம். பனங்கற்கண்டு இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த பொருளாகும். இது ஒரு சுத்திகரிக்கப்படாத அல்லது தூய்மைப்படுத்தப்படாத சர்க்கரை ஆகும். கரும்பு மற்றும் பனை மரத்திலிருந்து இது தயாரிக்கப்படுகின்றது. எனவே தான் இதை கற்கண்டு என்று பனங்கற்கண்டு என்றும் அழைக்கின்றனர். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மிகுந்த இனிப்பு சுவையுடன் இருக்கும். ஆனால் பனங்கற்கண்டில் குறைந்த அளவு இனிப்பு சுவை இருப்பதால் நம் உடலுக்கு மிகவும் பாதுகாப்பானது. நமக்கு ஏற்படும் சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு இதை வீட்டில் பயன்படுத்துவர். இதில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளன. இதில் உள்ள சத்துக்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆஸ்துமா, அனிமியா, மூச்சு பிரச்சனைகள், இருமல், சளி, இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவற்றை நீக்கும். சரி, வாங்க இனி இதை சாப்பிடுவதால் என்ன அற்புதங்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். முதல் அற்புதம். அந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இந்த பனங்கற்கண்டை சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தினர். மேலும் இது தொண்டை கரகரப்பு, சளியை வெளியேற்றுதல் மற்றும் இருமல் குறைதல் போன்றவற்றை செய்கிறது. இதற்கு இதை நீங்கள் வாயில் போட்டு அந்த உமிழ்நீரை முழுங்கினால் போதும். இரண்டாவது, உங்கள் வாய் துர்நாற்றம் வீசுகிறதா? கொஞ்சம் சீரகம் மற்றும் பனங்கற்கண்டை வாயில் போட்டு மென்று தின்றால் போதும், உங்கள் வாய் துர்நாற்றம் காணாமல் போகும். மூன்றாவது பலன். உங்களுக்கு எப்பொழுது சோர்வாக இருப்பது மாதிரி தோன்றுகிறதா? அதற்கு அரை டேபிள் ஸ்பூன் பசுமாட்டு நெய்யுடன் சிறிது பனங்கற்கண்டு மற்றும் சிறிது நிலக்கடலை சேர்த்து சாப்பிட்டால் போதும், மிகவும் சுறுசுறுப்பாக மாறிவிடுவீர்கள். நான்காவது பலன். தீராத சளி பிரச்சனை இருந்தால் அதற்கு 2 பாதாம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு, அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் பொடி சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி பாலுடன் கலந்து குடித்தால் போதும், உங்கள் சளி பிரச்சனை காணாமல் போகும். ஐந்தாவது பலன். தொண்டைக்கட்டு, பேச முடியாமல் இருப்பவர்கள் கஷ்டப்படுகிறீர்களா? 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் நெய் மற்றும் அரை டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை வலி குணமாகும். ஆறாவது பலன். சிறிது பனங்கற்கண்டு, பாதாம் பருப்பு மற்றும் சீரகம் சேர்த்து இரவில் படுப்பதற்கு முன் சாப்பிட்டு வந்தால் உங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும், மேலும் கண் பார்வை அதிகரிக்கும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த பனங்கற்கண்டை பாதாம் மற்றும் மிளகுத்தூளுடன் சேர்த்து வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டால் போதும், உங்களை எந்த நோயும் அண்டாது. எட்டாவது பலன். 2 டேபிள் ஸ்பூன் வெங்காய ஐஸ் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து வாரத்திற்கு 1 முறை சாப்பிட்டால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை சரியாகும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இப்போதே இந்த மருத்துவ குணம் வாய்ந்த பனங்கற்கண்டை பயன்படுத்தி உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுங்கள். நன்றி. இதுபோன்று இயற்கை மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து அறிய வேண்டுமென்றால் நமது சேனல் நேச்சர் ஹீல்ஸை சப்ஸ்கிரைப் செய்ய